வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்கள் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இன்றைய தினம் 2/2/2026 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. டுடே டிஎன்டிஇடி குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் ஹாப்பி நியூஸ். அதாவது டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறவர்களுக்கு, குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தகவல் வெளியேறப்பட்டிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் யாரெல்லாம் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், இதற்கான சலுகைகள் எதுவும் உள்ளதா, அதாவது என்ன வகையான மகிழ்ச்சி தகவல் ஹாப்பி நியூஸ் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15 மற்றும் 16 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு எழுதினீங்களா, அவங்களுக்கு ரிசல்ட் நமக்கு 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்களுக்கான குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் இப்போ பார்த்திங்கன்னா 30/1/2026 வெளியிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட ரிசல்ட்டில் யார் தேர்ச்சி பெற்றீங்க, டிஎன்டிஇடி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றிருப்பீங்களா, அதில் நீங்கள் பாஸ் ஆகிருப்பீங்க. அது மாதிரி மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையிலும் தேர்ச்சி விகிதத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்களா, குவாலிஃபைடாக நான் குவாலிஃபைடான்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி குவாலிஃபைடு ஆகிருக்கக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த குவாலிஃபைடு பெற்றதுக்கான சர்டிஃபிகேட் சான்றிதழை எவ்வாறு பெற வேண்டும், அந்த குவாலிஃபைடு சான்றிதழ் வழங்கப்படும், அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எப்படி பெற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்பொழுது முதல் இந்த சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கும், அதாவது இதற்காக நம்ம எதுவும் பணிகளை செய்ய வேண்டுமா, அல்லது பார்த்திங்கன்னா அந்த தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் நமக்கு குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் வழங்கப்படுமா அப்படின்றத பார்க்கலாம். இந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேர்ச்சி பெற்றதுக்காக, அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வழங்குவாங்க. அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வாறு பெற முடியும்னா, நீங்கள் இணையத்தில் அந்த டிஆர்பியோடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. அந்த ரிசல்ட் பார்த்ததில் வாட்ஸ்அப் நியூ ஓப்பன் மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெப்சைட்டுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அதை கேட்கக்கூடிய உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் இண்டிவிஜுவல் சர்டிஃபிகேட் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக ஒரு பிடிஎஃப் தான் வந்துச்சு. அந்த பிடிஎஃப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதேமாதிரி பாஸ் மார்க்கு, எவ்வளோ மதிப்பெண்கள், பாஸ் மட்டும் எவ்வளோ மதிப்பெண்களோ அந்த மதிப்பெண்கள் குறிப்பிடப்பட்டது. தேர்ச்சி பெற்றிருந்தால் குவாலிஃபைடு, தேர்ச்சி பெற வேண்டாம் நான் குவாலிஃபைடு அப்படிமே கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கும் பட்சத்தில், அதாவது நீங்கள் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்ற நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெற்றிருந்தீங்க, அதாவது தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2025ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அதற்கான சர்டிஃபிகேட் சான்றிதழ் பெற வேண்டும். அந்த சான்றிதழ் பார்த்திங்கன்னா டவுன்லோடில் நம்ம டிஆர்பியோடைய வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதாவது டிஆர்பி பார்த்திங்கன்னா trb.tn.gov.in என்ற வெப்சைட் இருக்குது பார்த்திங்கன்னா. அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கான டிஎன்டிஇடியோடைய குவாலிஃபைடு சர்டிஃபிகேட், அதற்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை எப்போலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஆனால் உங்களுக்கு அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும்னா 2ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அஃபிஷியலாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சான்றிதழ் வழங்கப்படும். அது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் போஸ்டிங் எக்ஸாம் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட், இதை நீங்கள் இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் இதை போஸ்டிங் பெற முடியுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. இதை பற்றிய விவரங்களை நாங்கள் பின்னர் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இதில் நமக்கு அதேபோல் 2026ஆம் ஆண்டிற்கான ஆனுவல் பிளான், அதில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டும், தேர்ச்சி பெறாதவர்கள் அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா அடுத்த தேர்வு உங்களுக்கு மார்ச் மாதம் நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதேபோல் தேர்ச்சி பெறாதவர்கள் கவலை வேண்டாம். 2026ஆம் ஆண்டு 2 தேர்வுகள் நடைபெற இருப்பதாக ஒரு டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமாக ஒரு ஆனுவல் பிளான் வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகலாம். அதேபோல் இன்றைய தினம், அதாவது 2/2/2026 நீங்கள் உங்களுடைய அந்த பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்வு எழுதியவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான அந்த டிஎன்டிஇடியோடைய தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரிசல்ட் 2026 ஜனவரியில் விட்டாங்க. அந்த தேர்ச்சி பெற்றவர்கள் உங்களுக்கான குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாலை முதல் நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.